வணக்கம். திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு உங்களின் சித்தயோகி பேரம்பலவாணனின் அன்பு கலந்த வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு மாத பலனாக சூரியனை மையமாக வைத்து இந்த மாத பலன் நாங்கள் சொல்கின்றோம். உங்களுடைய மாத பலனை தரக்கூடிய சூரிய பகவான் இப்பொழுது இது கோச்சாரத்தின்படி சூரியன் செல்வதை வைத்துதான் கூறுகிறோம். உங்கள் ஜாதகப்படி சூரியன் எங்கிருந்தாரோ அவர் இந்த சூரியனுக்கு 6-8-12 இல்லாமல் இருந்தால், திரிகோணத்திலோ கேந்திரத்திலோ இருந்தால் சிறப்பினை தருவார். 6-12 இருந்தால் உங்கள் செயல்பாடுகளில் சற்று மாற்றத்தை தருவார் என்பதை நீங்கள் உணர்ந்து அதை கவனியுங்கள். உங்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு 10 சூரிய பகவான் 7 இருக்கிறார். கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு. மேலும் 2-5 கோணாதிபதியாகிய குரு பகவானும் அந்த கேந்திராதிபதியும் சேர்ந்து 7 இருக்கிறார். நீங்கள்தான் இந்த மாதத்தில் சிறப்பான விசித்திரமான பல விஷயங்களை கடந்து வரப்போகிறீர்கள், உணர்ந்து வரப்போகிறீர்கள், உயர்ந்து வரப்போகிறீர்கள். உங்களுக்கு எதுவுமே தேடுதல் என்பது அதிகம் உண்டு. அந்த தேடுதலின் மூலமாக இந்த மாதத்தில் நீங்கள் சிறப்பான சிவாலயங்கள், சிறப்பான சூழ்நிலைகள், நல்ல நண்பர்கள், நல்ல உறவு முறையில் நல்ல வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். இது சூரியன் கோச்சாரத்தின்படி அந்த கர்மாதிபதியாக 10ஆம் அதிபதியாக கேந்திரம் பெற்றதனால் கூறுகிறேன். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த சூரியனுக்கு உங்கள் சூரியனுக்கு இந்த கோச்சார சூரியன் 3-11 இருந்தால் சிறப்பை தரும். 6-12 இருந்தால் சிறப்பை தராது. இதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து எங்கே இருக்கிறார்கள்? 7 இருக்கிறார்கள். அப்படி 7 இருக்கும்போது அற்புதமான ஒரு வெளியூர் செல்வது, பெரிய பெரிய க்ஷேத்திரங்கள் செல்வது, அதற்கான செலவு, இல்லை க்ஷேத்திரங்களுக்காக செலவு செய்வது, இல்லை கோவில் குளம் கட்டுபவர்களுக்கு உதவி செய்வது, மேலும் பல பேருக்கு வழிகாட்டுதல் செய்வது, இப்படிப்பட்ட நிலைமையில் உங்களுடைய காலம் மிக மிக சுறுசுறுப்பாகவும் மிக அற்புதமாக செல்லும். இந்த சுறுசுறுப்பாக இதுவரையும் செல்லாது கூட செல்லும். காரணம் ஏன்னு கேட்டால், அந்த விருச்சிக ராசியில் குரு, சனி, புதன் மூவரும் சேர்ந்த கலவை தான் அந்த விருச்சிக ராசி. ஆனால் அந்த சனி பகவான் அங்கே சாரத்தை கொண்டு இருப்பதால் அங்கே மந்தப்படுத்துவார். ஆனால் இந்த நேரத்துக்கு அவர் மந்தப்படுத்த மாட்டார். காரணம், அந்த குருவும் அந்த சூரியனும் சேர்ந்து அதன் மீது கொடுக்கக்கூடிய ஒளிக்கதிர்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். புதிய புதிய முயற்சி என்பது விவசாய சம்பந்தமானது, அல்லது குளம் மற்ற இடங்கள் சென்று வருவது, இன்னும் என்ன தோட்டம் துறவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தோட்டம் துறவுகளுக்கு சென்று வருவது, இப்படி வாங்குவது, அவர் வாங்குவதற்கு துணையாக செல்லுவது, இப்படிப்பட்ட நிகழ்வு தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். 2-5 7 இருப்பதால் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் மற்ற நண்பர்களுக்காகவும் உதவி செய்கின்ற மனப்பக்குவம் இருக்கும். உங்கள் குழந்தையுடைய செயல்பாடுகள் பெருமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பலனை தரக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள். தெய்வ அனுகிரகங்களும் இயற்கையின் ஒருடைய அற்புதமான ஈர்ப்பு விசையும் உங்களுக்கு கிடைப்பதால் இந்த மாதம் உங்களுடைய வளர்ச்சியில் பெருமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை நீங்கள் உணர்ந்தால் போதும். இந்த நிகழ்காலத்தில் நடத்தக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறப்பாக செய்வீர்கள். அப்படி சிறப்பாக செய்வதற்கான காலம் இது. இதை நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் 10 சூரியனுடைய சாரத்திலும் 9 சந்திரனுடைய சாரத்திலும் அதே லக்னத்திற்குரியவனுடைய சாரத்திலும் அந்த ராசி விருச்சிக ராசிக்குரிய சாரத்திலும் செல்கிறார். இருந்தாலும் அவசரப்பட்டு நீங்களே முன்கூட்டியாக சென்று அந்த சில பிரச்சனைகள் மாட்டும் சூழ்நிலையும் வரும். அவ்வாறு மாட்டாது இருப்பதற்கு உங்களை நீங்களே தியானத்தோடு நிதானத்தோடு வைத்து கொள்ளுங்கள். மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஏழைகளுக்கு கஞ்சி வச்சு, அதாவது நோய் கஞ்சி போட்டு கஞ்சி வச்சு
அதில் ஏலக்காய் போட்டு நீங்கள் அந்த ஏலக்காய் போட்ட கஞ்சை நீங்கள் விநியோகம் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பலனை தரும். இந்த வெயில் காலத்தில் நீங்கள் அதை செஞ்சு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பழைய கடன்கள் தீரும், உங்களுடைய பழைய சிந்தனைகள் மாறும், உங்கள் குடும்பத்தில் இருக்க எதிர்ப்புகள், உங்களுடைய பல நுட்பமான செயல்கள் எல்லாமே தெளிவான முறையில் உங்களை நீங்கள் உணர்கின்ற ஆற்றலுக்குடைய சூழ்நிலை அமைவதற்கான வாய்ப்பு இந்த சூரியனும் குருவும் உங்களுக்கு தருகிறார். அதை உணருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளும் உங்களுடைய உணர்ச்சி பூர்வமான எண்ணங்களும் வளர்ச்சியை நோக்கி செல்லும். அதற்கு அவருடைய அருளாசி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதால் நீங்கள் மிகவும் அற்புதமாக ஆனந்தமாக குழந்தை குட்டியோடு மக்களோடு எல்லோரோடும் கலந்து நல்ல நண்பர்களோடும் கலந்து வாழ்வதற்கான வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லி விருச்சிக ராசி திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி மீண்டும் சந்திக்கின்றேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம்.